ஐயா மோடி அவர்களை பொறுத்தவரை இதே மதுரை மாவட்டத்துக்கு திருப்பரங்குன்றம் பக்கம் எய்ம்ஸ் மருத்துவமனை கொடுத்திருக்கிறாரு. 2200 கோடி முதலீட்டு. பக்கத்தில் 50 கிலோமீட்டர் சாத்தூர்ல மறுபடியும் 2300 கோடி ரூபாய்க்கு ஒரு மெகா ஜவுளி பூங்கா சிப்காட்ல 950 ஏக்கர்ல கட்டப்பட்டு வந்து கொண்டிருக்கு. எய்ம்ஸ் 25 லட்சம் சதுரடி. இந்தியாவில் இருக்கிற எய்ம்ஸ்லயே டெல்லிக்கு அப்புறமா 900 படுக்கை வசதிகளை கொண்டு 2வது பெரிய எய்ம்ஸ் மதுரையில தான் அமைக்கப்படுகிறது. அதை கேட்டு பெற்றது எடப்பாடியாருடைய ஆட்சி. தமிழ்நாட்டுக்கு தான் 12 மருத்துவக் கல்லூரிகள், தமிழ்நாட்டுக்கு தான் 12 ஸ்மார்ட் சிட்டி, தமிழ்நாட்டுல தான் தூத்துக்குடி துறைமுக விரிவாக்கம், தமிழ்நாட்டில் தான் மதுரை விமான நிலைய சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்தப்பட்டது. இப்படி வரிசையை சொல்லிக் கொண்டா மோடி இஸ் லவ் ஃபார் தமிழ் அண்ட் தமிழ்நாடு இட்ஸ் வெரி மச் பினாமினல். நரேந்திர மோடி அவருடைய அன்பும் தமிழ் மீதும் தமிழக மக்கள் மீது அவரது அன்பும் பாசமும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவிற்கு உயர்ந்ததாக இருக்கிறது என்று பலரும் கூட சொல்றாங்க. அப்படிப்பட்ட நரேந்திர மோடியுடைய ஆட்சி பெற்ற சின்னம் தான் இந்த தாமரை. புரட்சி தலைவர் ஐயா எம்ஜிஆர் அவர்களது ஆட்சி பெற்ற சின்னம் தான் இந்த தாமரை. புரட்சி தலைவி அம்மா அவர்களது ஆட்சி பெற்ற சின்னம் தான் தாமரை. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி அவர்கள் ஆட்சி பெற்ற சின்னம் தான் இந்த தாமரை. ஐயா ஜி.கே. வாசன் அவர்களது ஆட்சி பெற்ற சின்னம் தான் தாமரை. புதிய நீதி கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் ஏ.சி. சண்முகம் அவர்கள் ஆட்சி பெற்ற சின்னம் தான் தாமரை. ஃபார்வர்ட் பிளாக் கட்சிகளின் ஆட்சி பெற்ற சின்னம் தான் தாமரை. இப்படி எல்லா வகையிலையும் தாமரை சின்னம் என்பது பெரியவர்களின் மகான்களின் ஆட்சி பெற்றது, ஆதரவை பெற்றது, அவர்களது அருளை பெற்றது. அப்படிப்பட்ட தாமரை ஆட்சி மலரணும். மதுரை தெற்குல தாமரை மலரணும். இங்க தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லணும். நான் வெற்றி பெற்ற மாத்திரத்தில் இந்த குழாய் வரியை நீக்குவேன் என்பது மாத்திரமல்ல, நான் இங்கே உறுதியிட்டு சொல்கிறேன், இதே மதுரைக்கு மதுரையினுடைய தொழில் வளர்ச்சிக்கு குறைந்தபட்சம் 10,000 கோடி ரூபாய்க்காவது தொழில் முதலீடுகளை நான் இங்கே கொண்டு வருவேன் என்ற உறுதிமொழியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். 10,000 கோடிக்கு தொழில் முதலீடு வரும்போது இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்கும். இந்த பகுதியுடைய பொருளாதார வளர்ச்சி உச்சத்தில் போகும். இப்படிப்பட்ட விஷயங்களை செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சியினால முடியும். இங்கே பிஜேபி வெற்றி பெற்ற உடனே டெல்லி சென்று மும்பை போய் டெல்லி போய் தேவேந்திர பட்னவிஸ் அவர்களை சந்தித்து நீங்க மதுரைக்கு மெட்ரோ திட்டம் கொண்டு வர என்று சொன்னீங்களே, நீங்க தயவு செய்து அதை செய்து தர வேண்டும். மகாராஷ்டிரா முதல்வர் மகாராஷ்டிராவுக்கு மட்டுமல்ல, அவர் தமிழகத்திற்கும் நல்லது செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சர் என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லி இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தையும் கொண்டு வர முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக